கொஞ்ச நேரத்தை சாவடிக்க பார்த்தாங்க 2 பேரும். பிரதர் வந்து 4 நாளாக விசை பண்ணிட்டு காலைல மதியம் ஈவினிங்ட்டு எப்போ வருவீங்க அப்படின்ட்டு மிட் நைட் ஆனாலும் பரவாயில்லன்னாரு. நான் இனிமேல் நைட் ட்ராவல் பண்ணால் ஸ்டோரியை போட விடாது பயிர அடுத்த உங்களுக்கு தான் கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. அதெல்லாம் இல்லை ப்ரோ, மறந்துட்டேடா டே. பாய் சொல்லு. ஹாய் ஹலோ விவாஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. இது 2வது வாட்டி நான் இன்ட்ரோ பேசுகிறேன். ஏன்னா மைக்கே கொடுக்காம நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்தா மைக் பின்னே வந்து கனெக்ட் பண்ணாமல் இருந்தது. அதனால் மறுபடியும் இன்ட்ரோ பேசுகிறேன். எங்கே போயிட்டுருக்கேன்னா கன்னியாகுமரி டு பெங்களூர். எதுவும் ட்ரிப்பு கிடையாது ஆக்சுவலாக. நான் வீட்டுக்கு வந்து ஊருக்கு வந்திருந்தேன். ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ அப்புறம் வந்து அங்கே சுற்றி இருந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முடிச்சுட்டு இங்கேருந்து ரிட்டன் நான் வந்து பெங்களூர் எகைன் நம்மளோட ஒர்க்கு கண்டினியூ பண்ணுறேன். பெங்களூர் போயிட்டுருக்கோம். அப்போது ரிட்டன் போகிறது வந்து பைக்லேயே தான் போகிறேன், நானும் என்னோட தம்பியும். பட் இப்போதைக்கு இந்த பைக்கில் வந்து நான் மட்டும் தான் வந்துட்டுருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மூட்டை இருக்குது. என்னோட லக்கேஜ் அப்புறம் தம்பியோட லக்கேஜ் சேர்த்து வச்சு கட்டி வச்சுருக்கேன். என் கூட ஒரு கும்பகோணம் வந்து ஃப்ரெண்ட் இருந்தார், சப்ஸ்கிரைபர் இருந்தார்ல. ஸோ அவரும் வந்து திண்டுக்கல் வரைக்கும் கூட வரதா இருந்துச்சு பிளான். அப்போ வந்து லக்கேஜ் என் பேக்கேஜ் கட்டிட்டு தம்பி வந்து அந்த பைக்கில் 2 பேர் வந்துருக்காங்க. நான் சோலோவாக போயிட்டுருக்கேன். ஆஃப்டர் திண்டுக்கல் வந்து அவர் வந்து அப்படியே போயிடுவார், நம்ம தம்பி நம்ம கூட வந்துடுவார், அப்படி சேர்ந்து போயிடுவோம். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் போகிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா சோலோ லக்கேஜ் ஓகே இருக்கு. இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் பில்லின்னு வச்சுட்டு பெரிய லக்கேஜ்லாம் நான் வந்து ஸ்டாப் பண்ண காமிச்சு தரேன். எங்கேயாச்சும் பெரிய லக்கேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது லக்கேஜ், சீட்டே ஃபுல்லாக கவர் இருக்குது. அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணி தான் போய் ஆகணும். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து இதை வந்திருப்போம் நான். இன்னும் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம பிரதருக்கு கால் பண்ணியிருக்கேன், அவர் வந்துட்டு இருக்காரு அந்த வேலை. ஸோ வந்தவரும் சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டுக்கலாம் போகிறோம். ஸோ இதுதான் நல்லா சிங்கம் படம் ஷூட்டிங் ஸ்பாட். இதுதான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போதே அவர் பிரகாஷ் வந்து சச்சின் மீட் பண்ண சொல்லிட்டு ஒரு 2 மணிக்கு கிளம்பணும். டைமிங் சொல்லவில்லை, கரெக்டாக வீட்டிலேருந்து ஒரு 2 மணிக்கு கிளம்பணும். இப்போ வந்து டைம் ஆக்சுவலாக 4:43 ஆகுது. எவ்வளோ டைம் ஆகாது, நார்மலாக 1.5 ஹவர்ஸில் வந்திருப்போம். வர வழியில் சச்சினை வந்து மீட் பண்ண சொல்லிட்டு சச்சின் மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன். அங்கே கொஞ்சம் ஒரு 1/2 hour, மோஸ்ட்லி 1/2 hour கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து எப்படியும் எனக்கு நைட்டு போய் சேர்றது எனக்கு தெரிஞ்சு அரௌண்டாக ஒரு மணி ஆகும் நினைக்கிறேன். நைட்டு 1 மணிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில், கன்னியாகுமரி டு பெங்களூர் போகிறதாட்டு. ஏன்னா போகிற வழியில் வந்து நிறைய இருந்தாங்க, நீங்கள் வந்து ரோட்டு கிராஸ் பண்ணி போகிறது தான் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் நான் போட்டிருக்கேன். இந்த பிளேஸுக்கு வரும் டைமிங்ஸ்லாம் போடல. பட் கிளம்பி யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்கன்னா அந்த வேலை மீட் பண்ணிட்டு போவேன். ஒரே ஒருத்தர் மட்டும் எந்த பிளேஸ் மேபி சேலம் நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராம் பார்த்து தெரியும் எனக்கு. அவர் வந்து 3-4 டேஸாக வந்து மெசேஜ் பண்ணிட்டு தான். நான் டெய்லி மெசேஜ் பண்ணுவேன், நீங்கள் டைமிங் சொல்லுங்கள், எப்போ ஆனாலும் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன், அப்படி யாருப்பா இவ்வளோ நம்ம மேலே பாசமாக இருக்குது அப்படின்ட்டு. டெய்லி மார்னிங் ஈவினிங் ஆனால் இன்ஸ்டாகிராம் போட்டுருவார், ப்ரோ மறந்துடாதீங்க எப்போ போகிறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், ப்ரோ நான் கண்டிப்பாக நாங்கள் தாண்டது மிட் நைட்டாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு 11 மணி 12 மணி இருக்கும், பரவாயில்ல நீங்கள் எத்தனை மணி வந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வரேன்ட்டுருக்காரு. மெயினாக அவரை எனக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். கொஞ்ச நேரத்தை சாவடிக்க பார்த்தாங்க 2 பேரும். ஹைவே கிராஸ் பண்ணும்போது நான் வந்து ஈவன் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் போய்ட்டு தான் வந்துட்டு ஹைவேல. சடனாக குறுக்க வந்துட்டாங்க, கேமரா ரெக்கார்டிங்கில் இல்லை. அப்படியே பக்குன்னு ஆகிடுச்சு, ஃபுல் பிரேக் பிடிச்சி அப்படி நின்றுட்டேன். ஒரு காலம் வந்து அவங்க வந்து என்னையை சாவடிக்க பார்த்தது இல்லாமல் பின்னாடி இருக்கிற அந்த பாட்டி சொல்கிறாங்க, பார்த்து பையா போப்பா, ஏன்பா இப்படியெல்லாம் போகிறான் அப்படின்ற மாதிரி என்னை பார்த்து கேட்டு போகிறாங்க. சரி அவன் காமெடியாக இருக்காரா. சீரியஸ்லி ஒன்று சின்ன ஒரு அட்வைஸ் எடுத்துக்கங்க. நீங்கள் வந்து ஒரு நார்மல் ரோட்லேருந்து ஒரு ஹைவே ரோடை நீங்கள் கிராஸ் பண்ணுறதா இருந்தால் நார்மல் ரோடை கூட விட்டுருங்க. ஆனால் ஹைவே நீங்கள் வந்து ஒரு நார்மல் லெஃப்ட் ரைட், இந்த போகிற ஹைவே லெஃப்ட் ரைட் நீங்கள் வந்து ரோடு இருக்கும், நீங்கள் கிராஸ் பண்ணுற ரோடாக இருந்தால் கூட வந்து பொறுமையாக பார்த்து மினிமம் ரொம்ப தூரம் ஒரு 200-300 மீட்டருக்கு மேலேயே வந்துட்டு யாரும் இல்லைன்னா மட்டுமே கிராஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு அவங்க எங்கேயோ வர்றாங்க, ஸ்லோவாக வராங்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஹைவேல வர்றவங்க எப்போவுமே மினிமம் வந்து 80 வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பைக் ஆகட்டும் கார் ஆகட்டும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடுன்றது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை விட மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா போகிற பைக்கார் வந்து காராக இருந்தால் கூடவே தான் போவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹைவே ரோட்ஸ் கிராஸ் பண்ணுறவங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக போங்க. இப்போ எனக்காக நடந்த சம்பவம் இல்லை, ஒன்றும் ஆவலை, தப்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, காமனாக எல்லாருக்குமே அப்படி தான். வந்து வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு நீ ஸ்பீடாக வந்து இதாகிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் ப்ளேம் பண்ணுவாங்க, குறிப்பாக பைக்கர்ஸை. பட் ஆக்சுவலாக உண்மை வந்து அது கிடையாது. இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறவங்க வந்து ப்ராப்பராக பார்த்து பண்ணாலே சேஃபாக இருக்கும். இந்த ஸ்டோரியில் பார்த்துட்டு 2 பேரும் ஆன் த வேல விருதுநகர் அப்புறம் வந்து கரூர் 2 பேர் கூட வந்துட்டு அந்த ஹைவேல தான் நியர்பை தான் நாங்கள். ஸோ அந்த ரூட் வரும்போது கால் பண்ணி அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பக்கத்தில் போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கால் பண்ணிவிட்டு மீட் பண்ணிட்டு போவேன். ஏன்னா அவங்களும் எப்போ பெங்களூர் கன்னியாகுமரி தெரியாது, நானும் வந்து அவங்க பிளேஸ் எப்போ வரும் தெரியாது. ஸோ அந்த வேலை போகும்போது மீட் பண்ணிட்டு போகிற ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும், ஒரு 4 வாரத்தை பேசிட்டு போகிறோம், அவ்வளோதானே. எக்ஸாக்டாக விருதுநகர் கிட்டே இருக்கும். இங்கே ஒருத்தர் கால் மெசேஜ் பண்ணியிருந்தார், ஆகாஷ் அவர் நேம் சப்ஸ்கிரைபர்.
அவரோட லொக்கேஷன் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டாரு, ஹைவே பக்கத்தில் அப்படின்ட்டு. சரின்ட்டு மீட் பண்ணலாம் வந்துட்டார். மீட் பண்ணிட்டோம். ஃபோட்டோ வந்து சைடில் ஆட் பண்ணுறேன், இல்லை ப்ரீவியஸ் ஆட் பண்ணியிருப்பேன். 12th படிக்கிறார் அவர் சப்ஸ்கிரைபரு. அவர் நேம் ஆகாஷ் தானே? ஆமாம், ஆகாஷ் தான். என்னை பார்த்தா மோட்டோ விளாகிங் பண்ணணும்னு ஆசை வந்துச்சுக்காமா. அப்போது கூடி சீக்கிரம் பைக் வாங்கிட்டு மோட்டோ விளாகிங் பண்ணிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. நிறைய பேர் நம்ம சேனல் வந்துட்டு யங் பாய்ஸ் மீன்ஸ் நம்ம கொஞ்சம் வயசாகிட்டோம் அப்படி பார்க்குறாங்க. ஸோ அவர் ஹாப்பி மீட் பண்ணிட்டோம். பட் நான் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஏன்னா அந்த லொக்கேஷன் போட்டு தெரியுதா, என்னோட தம்பி வந்து என்னையே ஓவர்டேக் பண்ணி எப்போ ஃப்ரெண்டில் போனது தெரில, ரொம்ப தூரம் போயிட்டான். ஒரு டீ கடையில் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ண வரேன்ட்டு. அப்போ ஸோ நான் 25 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அப்போ அங்கே போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அடுத்து நம்ம ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதான். இப்படி பைக்கு மோட்டோ விளாகிங் அப்படியே சுற்றுறியா அப்படின்ட்டு என் வீட்டிலே அடிக்கடி கழுவி ஊற்றுவாங்க. இதில் வந்து நான் வேறு நிறைய பேருக்கு வந்து என்ன நம்மளோட வீடியோ பார்த்து நிறைய பேர் இப்படி வந்து மோட்டோ விளாகிங் பண்ணணும்னு இப்போவே ஸ்கூல் டைம்லேருந்தே ஆர்வமாக இருக்காங்க. சத்தியமாக அவங்க அம்மா பையன்லாம் என்னை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னே எனக்கு திங்க் பண்ணி முடியல. எல்லாம் இவரை பார்த்தா நீ கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி திட்ட போகிறாங்க ஒவ்வொருத்தர் வீட்லையும். அதுவும் குறிப்பாக இப்போ வந்து பையன் வீட்டில் கண்டிப்பாக திட்டுவாங்க. +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வச்சுட்டு இருப்பாங்க. பையன் மோட்டோ விளாகிங்கில் ஆர்வமாக இருக்கான். ஐயோ, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல விஷயம் தான் அது. ஆக்சுவலாக மோட்டோ விளாகிங் இல்லை, ஒரு பைக் ரைடு அப்படியே ஒரு நேச்சர் ரசிக்கிறது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு லைஃப். ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு தெரியாது, அது ரசிக்கிறவங்களுக்கு புரியும். ஏன்னா எவ்வளோ தான் ஒரு டென்ஷனான லைஃப் அது இது இருந்தால் கூட அந்த ஒரு என்ன கொஞ்சம் காசு கொஞ்சம் போகும் தான், இல்லைன்னு இல்லை. சேர்த்து வைக்கிறத விட அந்த காசை வந்து நம்ம சேர்த்து வைக்கிறது என்னத்துக்கு, நான் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தானே. ஸோ அது வந்து நம்ம இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ரைடு போகிறது, இப்படி சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதுவும் பண்ணலாமே, தப்பு இல்லையே. டீ குடிச்சிட்டு திரும்பவும் ரைடை வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். மதுரை இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது, ஒரு 1/2 hour ஆகும் நினைக்கிற மதுரைக்கு. 1/2 hour 3/4 hour ஆகும் முடியாது பார்க்கல. அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் வந்து ஸ்டாப் பண்ணுவேன். திண்டுக்கல்லில் வந்துட்டு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ண சொன்னார். அப்புறம் நிறைய பேர் மெசேஜ் எனக்கு ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் நான் ரிப்ளை பண்ணேன், ஓகே வந்தால் வெயிட் பண்ணுறான்ட்டு 2 மணி நேரம் அந்த ஸ்பாட்டில் வந்து சொன்னாங்க. பட் எந்தெந்த ஊர் சொன்னாங்க, எந்தெந்த இது சொன்னாங்க, யார் சேட் பண்ணானே எனக்கு இதாகிடுச்சு. ஃபுல்லாக சேட் இருக்கும்போது நான் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும்போது பேக்கில் இருக்கும்போது என்னால் தேட முடியல. ஏன்னா வெயிட் பண்ணி தேடுறது எனக்கு டைம் இல்லை. ஆனால் பொறுமையாக போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. சீக்கிரமாக நைட்டு பெங்களூர் போகணும் அப்படின்ட்டு இருக்கனால வந்துட்டு பொறுமையாக எல்லாம் சேட் பார்க்க முடியல. அதனால தான் அது. ஸோ மோஸ்ட்லி இதுக்கு போகிற வழியில் இருக்கணும் பார்க்கணும் தான் என்னோட இது. சப்போஸ் இதில் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மதுரை தாண்டி இப்போது திண்டுக்கல் டோல்கிட்ட வந்தாச்சு. திண்டுக்கல் தானே? ஆமாம். ஸோ இங்கேருந்து வந்து அந்த இன்னொரு பைக் சொன்னால ஸோ அவர் வந்து பிரிஞ்சு போயிடுவார். இதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமாக போகுது. ஏன்னா பில்லியன் வந்து நான் உட்கார போகிறேன், பிரதர் ஓட்டுவாங்க. இன்னும் அந்த பெரிய பேகு அது இதுன்னு ரொம்ப கஷ்டமாக போகுது. இதுமாரிலாம் இன்னும் போகணுன்னா நாங்கள் வந்து அரௌண்டாக ஒரு 400 kilometers கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 400 kilometers கூட தான் வரும் கொஞ்சம். ஓகே, இங்கே வெயிட் பண்ணலாம், இன்னொரு பைக் வரட்டும். பரணின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக திண்டுக்கல் தான் அவர். திண்டுக்கல் ஏற்கனவே வந்து போஸ்ட் போட்டுருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதில் மெசேஜ் பண்ணியிருந்தார். மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கவர் எல்லாரோட மோட்டோ விளாகிங் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே போய் சப்போர்ட் பண்ணுறார் அவர். பட் அவரை மீட் பண்ண முடியல. ஏன்னா அவர் ஒரு 47 kilometers வந்து கொஞ்சம் சைடு ஒரு ஏரியாவாக இருக்குது. நான் அதை தாண்டிட்டேன். மேபி இந்த வரதாக இருந்தால் 47 kilometers என்ன ஃபார்வர்ட் பண்ணி வரணும். நானும் ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மூவிங்கில் இருக்குமா, ஸோ வெயிட் பண்ண முடியாமல் போச்சு. சாரி ப்ரோ, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் நான் இந்த ரூட் வரும்போது ஏதாச்சும் மீட் பண்ணலாம் ப்ரோ. ஸோ திண்டுக்கல்லில் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அவர் வந்து தனியாக வந்து இப்போ திண்டுக்கல் போயிட்டு எங்கே போக போகிறீங்க நீங்கள்? திண்டுக்கல் போயிட்டு எங்கே போகிறீங்க? எங்கே போகிறோன்னு அவருக்கே தெரியல. அவர் நாங்கள் வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் வந்து டேரெக்டாக பெங்களூர் போகிறோம்ல. ஸ்டாப் பண்ணி போவோம். ஆல்ரெடி இப்போ லக்கேஜ் கிடைச்சதுனா இதான் லக்கேஜ் பார்த்தீங்களா, உட்கார வேடல அந்தளவு வச்சு கட்டி பெரிய லக்கேஜாக. நான் இந்த சந்துக்குள்ளே உட்காந்துருக்கணும், தம்பி தான் ஓட்ட போகிறாப்புல. இடனா போகிறோம் இல்லையா ஏறிட்டேன். ஆனால் கொடுமை என்னென்னா உட்கார இடம் இல்லை. இது ரொம்ப தூரம் இருக்கு. ஆனால் பேக் பெரிய பேக் ஆகிடுச்சு. 2 லக்கேஜ் தானே வேக்கன்சி வேறு பேக் வலிக்கிட்டே போகுது. பிடிச்சிட்டே இருக்கேன். பேசாமல் எடுத்து தோளில் போட்டலாம்னு வரேன். சரி கொஞ்சம் தூரம் பார்ப்போம். அன்னீசியாக இருந்ததுன்னா கழட்டி தோளில் போட்டு உட்காந்துட வேண்டியதான். ஏன்னா 2 பேரோட பாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் பாடி. அப்புறமா ஆனந்த்வேல் ஒருத்தர் ஜஸ்ட் கொஞ்சம் டைமிங்ஸில் வந்து அவர் லேட்டாக லொக்கேஷன் சென்ட் பண்ணார். ஸ்டோரி பார்த்துட்டு அவரை மிஸ் பண்ணிட்டேன். சாரி ப்ரோ, தாண்டி வந்துட்டேன். நான் அவங்க நேமாச்சும் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தார். ஸ்டார்டிங் விளாக்லேருந்து நம்ம
பிரதர் வந்து 4 நாளாக மெசேஜ் பண்ணிட்டு காலைல மதியம் ஈவினிங்ட்டு எப்போ வருவீங்க அப்படின்ட்டு மிட் நைட்னாலும் பரவாயில்லன்னாரு. பட் மிட் நைட் ஆகல, ஒரு 9:30 வந்து மீட் பண்ணிட்டோம் பிரதரை. ரொம்ப கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ வந்து நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பாக மீட் பண்ணிவிட்டு அவர் ஸ்ரீராம் அவர் பைக்கில் தான் பின்னாடி உட்காந்துட்டு. ஏன்னா நம்ம பைக்கு உட்காந்து சொன்னால இதான் போயிட்டுருக்கு. ஃபுல் ஹெவி லக்கேஜ் இருக்கிறதால நமக்கு அந்த உட்கார ஸ்பேஸ் இல்லையா. சரி கொஞ்சம் தூரம் 30 கிலோமீட்டர் அவர் இந்த ரோடு தான் போவார். அப்போ அவர் கூட வந்து பெண்டிங் ஆகிட்டேன் நானும். நல்ல மனுஷன் அவ்வளோ தூரத்தை வந்திருக்காரு. அதான் இனிமேல் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டோரி இன்ஸ்டாவில் போட மாட்டாங்க இருக்குன்ட்டு. ஏன்னா எல்லோரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் இப்போ சப்போஸ் டே டைமில் ஏதாச்சும் வந்துருந்தேன்னா ஒரு மீட்டிங் பாயிண்ட் தான் போட்டு நிறைய மீட் பண்ணியிருக்கலாம். இந்த அன்டைமில் போட்டு யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். இனிமேல் அடுத்த ஸ்டோரி போட்டு டேரெக்டாக பெங்களூர் ரீச் தான், அவ்வளோதான். இவருமே வந்து 4 நாளாக நம்மகிட்ட கேட்டே இருந்தாரா. சரி அதனால தான் கிடையாது, இல்லைனா மீட் பண்ணிப்பேன். பட் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம போகிறது ரூட். இவர் திருச்சியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. எப்படி பார்த்தாலும் மீட் பண்ணுறதுக்காகவே ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். கிளியராக கேட்டேன், பட் எனக்கு ப்ராப்பர் கிலோமீட்டர் தெரியல. பட் ரொம்ப லாங் வந்திருக்காரு. ரொம்பவே அது அப்படியோ எப்படி சொல்ல எனக்கு எக்ஸ்பிரஷனே முடியல எனக்கு. நமக்கு நம்மளையும் பிடிச்சி இவ்வளோ இருக்காங்க. இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் கூட கொடுக்கலாம். சூப்பர். ஆக்சுவலாக நம்ம அவரை மீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டு இருந்தா பார்த்தா இவரை மிஸ் பண்ணிட்டேன். மெசேஜ் பண்ண கவனியாக போட்டேன். திரும்ப நான் லேட்டாக தாண்டி போயிட்டு ரிட்டர்ன் போயிடலாம் இருந்தேன். இல்லை வந்துடும் நான் ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் பண்ணது அப்படின்னு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு நான் இனிமேல் நைட் ட்ராவல் பண்ணால் ஸ்டோரியை போடக்கூடாது. பயிர அடுத்த உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. அதெல்லாம் இல்லை ப்ரோ. நீங்கள் வரீங்கிறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் அங்கே தான் இருக்குது. ஸோ அவங்களும் வரேனாங்க. ஸோ ஒன்றா மீட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக சீக்கிரம் கிளம்பி தான் பரவாயில்ல. மார்னிங் கிளம்பி தான் நல்லா இருந்திருக்கும். நான் லேட் ஆகிடுச்சு கிளம்புறது. அதனால ஓகே அவன் கஷ்டம். அவரும் அங்கே தவிர ஸ்பீட் அடிச்சு விட்டுருந்தேன். இப்போ சொல்ல போக போயிட்டு இல்லை ப்ரோ. அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் ரெகுலராக வரோம். பட் லேட் ஆகிடுச்சு. நைட் லேட் ஆகிடுச்சு ப்ரோ. நமக்குலாம் என்ன ப்ரோ லேட் நைட்டு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ, பாய். சேஃபாக போயிருங்க. பெண் இங்கே தானே? ஓகே டன். ஓகே ப்ரோ. சீரியஸ்லி எனக்கே இப்போ வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏன் நைட் ட்ராவல் பண்ணோம் இப்படி வந்து அடுத்தவங்க கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவர் வந்து அப்போவே வந்து கரூரில் வந்து அவர் வீடு அங்கே தான். பட் கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு மீட் பண்ணுற பாயிண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பிளேஸில் வந்து அவரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்களாமா. பட் நான் தான் கொஞ்சம் மெசேஜ் கவனிக்காமல் மைக் ஓட்டுருந்தேன். மெசேஜ் கவனிக்கல. அப்புறம் இவர்கிட்ட பேசியிருந்தனால வந்து கொஞ்சம் டிலே ஆனதால் அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். பட் இது எப்படியோ கொஞ்சம் திரும்ப வெயிட் பண்ணி அவர் வந்து பார்த்துட்டு போனார். பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப் இல்லை. அது நம்ம தாண்டி போய்ட்டு நான் ஸ்பீடாக வந்து ஏதாச்சும் ஒரு அதனால் கொஞ்சம் ஒரு பயம்தான். ஒரு சேஃபாக வந்துட்டார். போயிட்டு மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண முடியல. சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வாட்டி பகலில் வந்து நான் கண்டிப்பாக வரேன், வந்து எல்லோரும் மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் நம்ம பெங்களூர் டு கன்னியாகுமரி ஹைவே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. பகலில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் பாயிண்ட் போட்டு எல்லோரும் மீட் பண்ணிட்டு தான் நான் எதிர்பார்க்கல. அப்படி வந்துட்டு சும்மா தான் அந்த ஸ்டேட்டஸ் போட்டு ஆக்சுவலாக. பட் மெசேஜ் பண்ணி வந்துட்டாங்க. கண்டிப்பாக பார்க்க முடியல. அதுக்கு அடுத்து இன்னும் மெசேஜ் வருது. நான் ஆக்சுவலாக ஸ்டோரி போடான்னு இருக்கேன் நான். பட் மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க ஒசூர் அப்புறம் இதில் வந்து சொல்லுங்க அப்படின்னு. பட் கண்டிப்பாக அது ரொம்ப மிட் நைட் 12-1 o'clock ஆகும். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட வர வேண்டாம் சொல்ல போகிறேன். இந்த நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஃபைனலி வி ரீச் டு சேலம். மணி வந்து 10:53 ஆகுது. ஸோ இங்கே ஒரு யூடியூப் ஃப்ரெண்ட் ஹரிபிரசாத் அவர் நேமு. அவர் இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாரா. சரி ஓகே லேட் நைட் ஆகிடுச்சு. பட் அவரும் ஹைவே நியர் தான் அப்படின்ட்டு இங்கே தான்டா மேபி இங்கே தான் ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்காரு மேப்பு. செக் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போனது. இல்லை வெயிட் பண்ணேன் ஒரு நிமிஷம். கேஸ் நிப்பாருனார் சைடில் ஷாப் கிட்ட நிப்பாட்டி. ஒரு குட் பர்சன் மீட் பண்ணது ஹரிபிரசாத். அவங்க நேம் மென்ஷன் பண்ணி லாஸ்ட்டு. அவங்க ஃபோட்டோ சைடில் ஆட் பண்ணுறேன், இல்லை ஃப்ரெண்டில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் பேசணும். சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு அனுபவம். நிறைய பிளேஸ் சஜஸ்ட் பண்ணார். நியர்பை சேலம்லேயே வந்துட்டு ரூட்ஸ் அண்ட் பிளேசஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரம். பட் நைட் டைம் ஆனதால் வந்து ரொம்ப நேரம் பேச முடியல. பட் பேசின டைம் வந்து சூப்பர் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ மீட் பண்ணதுக்கு. அப்புறம் ஆன் த வே டு கிருஷ்ணகிரி அண்ட் நெக்ஸ்ட் பிளேஸ் நம்ம தர்மா கால் பண்ணிட்டுருக்காரு. அங்கேருந்து என்னோடய வீட்டுக்கு அங்கே தான் அட்டன் பண்ணிட்டான். ஃபைனலி அட் லாஸ்ட் நொந்து நூடுல்ஸ் ஆகி மணி இப்போ 1:30 மணி ஆகுது. ஒசூர் தாண்டி கர்நாடகா பார்டரில் தான் நிற்கிறோம். என்ன பிளேஸ் அது? அத்திப்பள்ளி. அங்கே தான் செக் போஸ்ட்டுக்கு தான் இருக்கும். இப்போ செக்கிங்லாம் கிடையாது, நார்மலி தான். இப்போ வந்து பாஸே தேவையில்லை. ஸோ இங்கேருந்து என்னோடய வீட்டுக்கு போகணும்னா அரௌண்டாக இப்போ நைட்டு டிராஃபிக் இல்லாத டைமில் வந்து ஒரு
3/4 hour இல்லை ஒரு 1/2 hour ஆகும் போகலாம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக தான் முடியும் இப்போ சர்வீஸ் ரோடுங்க ஸ்ட்ரைட்டு இதே ரோடு தான் போகணும். அப்படி தான் போகணும். அங்கே ரோடே கிடையாதுடா, ஒரே ரோடு தான். முன்னாடியெல்லாம் இதுக்குள்ளே போயிட்டு போடுவோம், செக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சும்மா தான் விடுவாங்க. ஆ ஸ்ட்ரைட் தான் அப்படி போ. அதுவா அது முன்னாடி அந்த லாக்டவுனில் போட்டது. அப்போ செக் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் சும்மா போட்டிருக்கு. இப்போ நோ செக்கிங். கர்நாடகாவில் யாரும் வரலாம்ல. கர்நாடகா உள்ள வந்தாச்சு. கர்நாடகா உள்ள வந்தாச்சுன்னு டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு ஒரு சரியான ஒரு தூக்கத்தை போடணும்ப்பா. வீட்டுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2:15 மணி ஆகலாம். 2:15 வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு கீயை வாங்கிட்டு ஜெஸ்ஸியை வேறு கூட்டி தான் வீட்டுக்கு போகணும். பெங்களூர் ரோடில் வந்தப்புறம் நமக்கு யூடியூப் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெர்ஜின். அப்பா ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் டேய் வந்தது தெரியாமல் தூங்கிட்டுருக்கு. மறந்துட்டேடா டேய். டேய் ஜெசி கூட்டு போகலாம். என்ன உடம்புல தான் ஆச்சா? டே இப்போ தான் கண்ணு திறந்தியா? அவுத்து விட்றதா தூக்கிடு. ஸோ கைஸ் அவ்வளோதான். கன்னியாகுமரி டு பெங்களூர் ட்ராவல் முடிஞ்சு ஃபைனலி நம்ம விடிவி ஃப்ரீவில் வர மாதிரி ஜெஸ்ஸிக்காக 700 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் அப்படியே கதை விட்டுப்போம். ஓகே அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் ஏதாவது பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா? பாய் ஜெஸ்ஸி, பாய் சொல்லு. பாய்.